இங்கே நாகப்பட்டினங்க, நாகை மாவட்டம் தாங்க, வடக்கு பையநல்லூர். நாங்கள் விஜய் பார்க்கறதுக்கு ஆர்வமாக வந்தாங்க. ஐயோ நான் என்ன சொல்றேன்னு தெரியல. நான் கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கோள்ள ஹிந்திக்காரன் 4 பேர் நின்றுட்டு இருந்தானோ. இவனு உங்களே பார்த்துட்டு இருக்காங்க, பயமா இருக்கு, கழட்டு முதல்ல செயினை கழட்டுங்க மம்மின்னு எங்க பொண்ணு தான் சொன்னுச்சு. நான் செயினை கழட்டி பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கன்னு கொடுத்தேன். பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எடுத்துட்டு போட்டானோ. எடுத்த ஆளை இவ பிடிச்சிட்டா. ஆனா அவங்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டான். பிடிச்சிட்டா, இவ பிடிச்சிட்டா. அந்த ஆளு தான் அது. கேக்குறது நான் எடுக்கலன்னே சொல்றான். அதெல்லாம் சும்மா நல்லா இருந்தான். உங்க கூட நின்னவே நல்லா நின்னானே. என் மேல தோல்ற முன்னாடியே அவன் கையை வச்சு அமுக்கிட்டு நிக்கக்குள்ள எனக்கு பயமா இருந்துச்சு. சரி இவன் ஏதோ செயின் பறிக்கிறவன் ஹிந்திக்காரனாலே பயமா தானே இருக்குன்னு நினைச்சு நவுந்து நின்னேன். நவுந்து நிக்கக்குள்ள எங்க பொண்ணு தான் சொன்னிச்சு, உனக்கு ஹிந்திக்காரன் இருக்கானு முதல்ல கழட்டுங்கன்னுச்சு. கழட்டி கையில கொடுத்தது பேண்ட் பாக்கெட்ல போட்டுச்சு. பேண்ட் பாக்கெட்ல போட்டு கை வச்சு அமுத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்படியும் கையை தள்ளி பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு எடுத்துட்டானு. 4 பவுனுங்க. அந்த ஹிந்திக்காரன் 4 பேர் நின்னதுல இந்த ஆளு வாங்கினது இன்னொரு ஆளுகிட்ட கொடுத்தான். 4 பேர்ல 3 பேரை காணும். இந்த ஆள் மட்டும் பிடிச்சிட்டோம். நாங்கள் காவல்கிட்ட சொன்னோம். அவங்க ஒண்ணுமே சரியா பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்க்குறாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்களே. நீங்கள் எப்படியாச்சும் விஜய் கிட்ட சொல்லுங்கங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்தாலே போறோம். எங்களுக்கு ரொம்பலாம் ஆசை பண்ணுங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நான் ஆர்வமாக விஜய் பார்க்கறதுக்காக வந்தோம். என் பையன் தான் போய் பாருங்க, என் பையன் இங்கே இல்லை வெளியில இருக்கிறான், எனக்கு பதில் விஜய் போய் பாருங்க மம்மின்னு சொல்லுவது. நான் கிளம்பி வந்தேன். தான் வேலை பார்க்குறான். தலைவர்கிட்ட எங்களுக்கு செயின் பார்க்க வந்தோம். செயின் இது மாதிரி தலைவரை பார்க்க ஆர்வமாக வந்த இடத்துல இப்படி செயின் போனீங்க தெரியலையே. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். என் பையனுக்காகவும் என் பையன் மேலே ரொம்ப தீவிர ரசிகராக இருப்பான். எனக்காகவும் நீங்கள் போங்க மம்மின்னு சொன்னான். நாங்கள் என் பையனுக்காகவும் நான் போகிறேன்னு சொல்லி நான் வந்தேன். நான் வர வேலை சாலெல்லாம் வாங்கி போட்டு சந்தோஷமாக வந்து இந்த விஜய் முகத்தை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி வந்தேன். வந்த இடத்துல பாவி பயில இப்படி பிடிங்கிக்கிட்டானோலே. நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேங்க. பொண்ணுக்காக சேர்த்து வச்சேங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கலங்க என்ன. என் பொண்ணுக்காக சேர்த்து வச்சேங்க. படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்குது.